அன்புள்ள குழந்தைகளே, சாமு மாமாவின் குட்டீஸ் குட்டி கதைகள் உலகத்திற்குள் மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? இந்தியாவில் சாதிய ஒடுக்குமுறை மற்றும் பெண் என்பதால் பெண்களுக்கு கல்வி உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்த காலத்தில் தானும் கற்று பெண் குழந்தைகள் விதவைகளுக்கு கல்வி புகட்டிய இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரான சாவித்ரிபாய் பூலே அவர்களின் வாழ்க்கையை தான் கதையா பார்க்க போறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் சதாரா மாவட்டத்தில் உள்ள நைகோன் கிராமத்தில் 1831ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் நாள் காந்தோஜி நைவஸ் பட்டேல் மற்றும் லட்சுமிபாய் ஆகியோருக்கு மூத்த மகளாக பிறந்தார் சாவித்ரிபாய். சாவித்ரிபாயின் பெற்றோர் அக்கால வழக்கப்படி அவருக்கு 9 வயதாகும் போது ஜோதிராவ் பூலே என்ற 13 வயது சிறுவனுக்கு 1840ஆம் ஆண்டு குழந்தை திருமணம் செய்து வைத்தனர். அதுவரை பள்ளிக்கூடம் பக்கமே செல்லாத சாவித்ரிபாய் பூலேவுக்கு அவரது கணவரான ஜோதிராவ் பூலே 4 ஆண்டுகள் வரை கல்வி கற்றுக் கொடுத்து வந்தார். சாவித்ரிபாய் கற்று தேர்ந்ததும் தனது கணவரான ஜோதிராவ் பூலேவுடன் இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்ட பெண்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்க முன்வந்தனர். தங்களது முதல் பள்ளியை ஒடுக்கப்பட்டவர் மற்றும் விதவை பெண்களுக்காக 1847ஆம் ஆண்டு ஆரம்பித்தனர். பிறகு 1848ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதலாக பெண் குழந்தைகளுக்கென்று புனேவில் உள்ள பீடேவாடா என்ற இடத்தில் 9 பெண் குழந்தைகளுடன் ஒரு பள்ளியினை தொடங்கி இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராக சாவித்ரிபாய் பூலே பணியாற்றினார். சாவித்ரிபாய் பூலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் விதவைகளுக்கும் கல்வி போதித்ததால் இதனை விரும்பாத சிலர் ஒன்று கூடி அவர் பள்ளி செல்லும்போது கற்கள், சாணம் மற்றும் மனித மலத்தையும் அவரின் மீது வீசி எதிர்ப்பு தெரிவித்தனர். இத்தகைய எதிர்ப்புகளுடன் வீட்டுக்கு வந்த சாவித்ரிபாய் பூலே மனித மலம் தன் மீது வீசப்பட்டது பற்றி தனது கணவரிடம் கூறினார். அதற்கு ஜோதிராவ் பூலே, கல்வி ஒன்றுதான் மனிதர்களின் வாழ்க்கையை புரட்டி போடும் வல்லமை படைத்தது. கல்வியால் மட்டுமே சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். ஆகையால் அவர்களை எதிர்ப்பதை நாம் விட்டுவிட்டு நீ பள்ளி செல்லும் போது வேறொரு புடவினையும் எடுத்து செல், பிறகு அங்கு குளித்துவிட்டு உடை மாற்றிக் கொள்ளலாம் என்று கூறினார். மேலும் 1852ஆம் ஆண்டு பெண்கள் சேவை மையம் என்ற அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக பெண்களின் உரிமைகளுக்காகவும் போராடி வந்தார். சாவித்ரிபாய் பூலே தனது கணவருடன் சேர்ந்து துவங்கிய 9 பள்ளிக்கூடங்களில் அப்போது 150 பெண்களும் 100 ஆண்களும் படித்து வந்தனர். இவர்களின் பள்ளி அரசு பள்ளியை விட சிறப்பாக செயல்பட்டதால் அப்போதைய பிரிட்டிஷ் அரசு 1852 நவம்பர் 14 இருவரையும் அழைத்து பரிசு வழங்கி பாராட்டி சிறப்பித்தது. பின்னர் 1897ஆம் ஆண்டு பிளேக் நோய் மகாராஷ்டிராவை தாக்கிய போது அவர் ஓடோடி போய் அனைவருக்கும் உதவிகள் செய்து வந்தார். அப்போது பாண்டுரங் பாபாஜி என்ற சிறுவனை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்த பொழுது அவருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டு 1897ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் நாள் இவ்வுலகை விட்டு மறைந்தார். ஆமாம் குழந்தைகளே, நாமும் சாவித்ரிபாய் பூலேவை போல நமது உரிமைக்காகவும் நீதிக்காகவும் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இதுபோல நல்லதொரு குட்டி கதையுடன் மீண்டும் சந்திப்போம் குட்டீஸ். இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாமு மாமா. டாடா, பாய் பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.